சொந்த பந்த அத்தனை பேருக்காகவும் நாம் காபத்துல்லாவை நம்முடைய குடும்பத்தார்கள் காண வேண்டும். நம்முடைய கண்கள் எப்படி காபத்துல்லாவை சந்தித்ததோ பார்த்ததோ அதே போல் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சொந்த பந்த அத்தனை பேருக்கும் இந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்று நாம் அனைவருக்கும் துஆ செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் நம்முடைய எப்படி ஹாஜாத்துக்களை நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோமோ அதே போல் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒவ்வொரு மக்களுடைய தேவைக்காகவும் நாம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் காபா ஷரீஃபை சாதாரணமாக தவாப் செய்து முடித்தாலும் நீங்கள் ஓய்வு எடுக்கிற நேரத்திலே நீங்க காபாவை பார்த்து கொண்டு இருந்தால் கூட 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு வழங்குகிறான். ஏன்னு சொன்னா அந்த பார்வை இருக்கிறதே, இந்த பார்வையை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு அதிகமான நன்மையை தருகிறான். அதற்காகத்தான் நாம் உம்ராவுக்கு செல்கிறோம், ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மக்களிடத்தில் நீங்கள் சொந்த பந்தம் அனைத்து சகோதரரிடத்திலும் நீங்கள் சொல்லிவிட்டு வாருங்கள். ஒரு பகையாக இருந்தாலும் நம்ம கோபத்தில் தவறாக பேசியிருப்போம், சண்டையிட்டு இருப்போம், அப்படி இருந்தாலும் நீங்கள் மக்களிடத்தில் சொல்லிவிட்டு வாருங்கள், நான் காபாவுக்கு போகிறேன், நான் உம்ராவுக்கு போகிறேன், ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வாருங்கள். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு கோபம் இருக்கிறது சொன்னால் அந்த கோபம் அந்த சந்தோஷமான விஷயம் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதன் மூலியமாக அந்த கோபத்தை குறைத்து விடுகிறான். தாய் மகனுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்யும், தாயிடத்தில் நான் உம்ராவுக்கு செல்கிறேன், எனக்காக துஆ செய்யுங்கள், நான் நல்லபடியாக சென்று வருகிறேன் என்று துஆ செய்யுங்கள் சொல்ல வேண்டும். அதே போல் சகோதரரிடத்தில் நாம் பேசாமல் என்று சொன்னால் அவரிடத்திலும் நாம் சொல்லிவிட்டு வர வேண்டும். ஏன்னு சொன்னால் நாம் சொல்லிவிட்டு வரும் பொழுது அவர்கள் நமக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கூறி காட்டுகிறான், நீங்கள் உங்களுக்காக துஆ செய்வீர்கள், ஆனால் என்னுடைய படைத்த மனிதனுக்காக அவனுக்காக பிறர் மனிதனுக்காக துஆ செய்யும் பொழுது உங்களுடைய துஆக்கள் ஏற்கப்படும் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கூறி காட்டினான். அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பிற மனிதனுக்காகவும் நீங்கள் அதிகமாக துஆ செய்யுங்கள். அதே போல் நம் குடும்பத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அத்தனை கஷ்டங்களுக்காகவும் நீங்கள் அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கூறி காட்டுகிறான். நாம் இந்த பொன்னான நேரத்தை வந்த நாட்களை வீணாக்காமல் நாம் சரிவர அதிகமாக துஆ செய்து நேரங்களை வீணடித்து வேண்டாம். உம்ரா செய்ய வேண்டும் சொன்னால் நாம் ஆயிஷா பள்ளிக்கு சென்று விட்டு உம்ரா செய்து விட்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதிகமாக தவாஃப் வரை நாம் ஒவ்வொரு நேரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தவாஃப் செய்வதனால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு மனிதன் 50 தவாஃப்களை அவன் செய்துவிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அன்று பிறந்த பாலானை போல் அந்த மனிதன் மாறுகிறான் என்று சொல்கிறான். அதே போல் 100 தவாஃப் ஒரு மனிதன் செய்துவிட்டான்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அவனுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வழங்குகிறான். அதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குறி காட்டுகிறான், இந்த நேரம் இருக்கிறதே ஒரு ரக்காத் தொழுதுவிட்டேன்னு சொன்னால் 1 லட்சம் நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அப்படி இருக்கும் பொழுது தொழுகை நேரம் வரும் பொழுது நாம் முடிந்த அளவு ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஏன்னு சொன்னால் ஊரிலே நாம் பொதுபோக்காக அசால்ட்டா இருந்து விடுவோம். ஆனால் இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொரு ரக்காத்தையும் தொழும் பொழுது அல்லாஹ் 1 லட்சம் நன்மையை தருகிறான். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1 லட்சம் நன்மையை தருகிறான் என்ற எண்ணத்திலே நாம் இங்கே வந்துட்டோம், அதிகமான நன்மைகளை சம்பாதித்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் நமக்கு இருக்க வேண்டும். அந்த நோக்கத்திலே எப்படி செலவழிக்கும் சொன்னால் இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் அதிகமாக தவாஃப்களை செய்யுங்கள். காபாவை பார்த்து கொண்டே இருக்கும் அந்த நியத்திலே ஒவ்வொரு நேரமும் நாம் மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும், காபா ஷரீஃபுக்கு செல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் நேரங்களில் சரியாக பயன்படுத்தி நம்முடைய உம்ரா பயணத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதிகமான அமல் செய்து நன்மையை கொள்ளடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت أولي للناس ببكة
اللهم صل على محمد إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமிகு ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹ் தஆலாவின் அருளும் அவருடைய கருணையும் நம் மீது என்றென்றும் பொழிந்த வண்ணமாக இருக்கட்டுமாக. அல்லாஹ் யாரை பாதுகாக்க நினைத்தானோ அவர்களை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் யாரை விட்டு வைத்தானோ இந்த உலகமே ஒன்று திரண்டு வந்தாலும் அந்த நபரை யாராலும் பாதுகாக்க முடியாது. கண்ணியமிகு ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹு தாலா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்துள்ளான். நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நிகரான ஒரு கூலியை இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். இந்த உலகத்திலே பல மனிதர்கள் வாழ்கின்றார்கள். அவர்களில் பல பேர் வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுலா சென்று வருகிறார்கள். இப்படி பல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் இந்த காபத்துல்லாவில் வர முடியாது. ஏன்? அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்கள் மட்டும்தான் இந்த இடத்தில் நுழைய முடியும். அல்லாஹ் யாரை நாடி விட்டானோ அவர்கள் தான் இந்த மக்காவில் வந்து உம்ரா செய்ய முடியும், ஹஜ்ஜி செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அவருடைய கருணை இல்லாமல் எவ்வளவு பணங்கள் வைத்திருந்தாலும், எவ்வளவு கோடி கோடி ரூபாய் சொத்துக்கள் வைத்திருந்தாலும் இந்த இடத்திலே அவர் நுழைய முடியாது. நாம் பார்க்கிறோம், நம்ம ஊர்லயே பார்ப்போம், நிறைய மனிதர்கள் பார்ப்போம். அவர்கள் பலவிதமான சுற்றுலா தலங்கள் பல்வேறு நாடுகளுக்கு போவாங்க. ஆனா இந்த மக்காவுக்கு வராமையே வஃபாத்தாவாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றால் சொன்னால் இந்த வாய்ப்பை நாம் முறையாக சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகிறோம் சொன்னால்தான் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்த மக்கமா நகரம் இருக்கின்றதே, இந்த உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட ஆலயம், அல்லாஹை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் பைத்துல்லா. இது அல்லாஹுடைய வீடு. இந்த ஆலயத்துக்கு அல்லாஹ் தஆலா நாம் அழைத்திருக்கின்றான். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உலகத்துடைய மைய பகுதியில் இருக்கின்றது. நாம் எப்படி தவாப் சுற்றிக் கொண்டிருக்கின்றோமோ கீழே, அதே போல வானத்திலே 7வது வானத்திலே அல்லாஹ்வுடைய ஆட்சி இருக்கின்றது. அந்த ஆட்சியிலே பைத்துல் மாமூர் என்ற ஒரு பள்ளி இருக்கின்றது. அந்த பள்ளியிலே ஒரு தடவை 70,000 மலக்குகள் தவாப் சுற்றிக் கொண்டே வருவார்கள். அந்த மலக்குகள் தவாப் சுற்றிக் கொண்டே முடிந்து ஒரு மலக்குகள் அந்த 70,000 மலக்குகள் தவாப் சுற்றி முடிச்சு வெளியான சொன்னா அடுத்த 70,000 மலக்குகள் உள்ள வருவாங்க. இப்படி பல மலக்குகள் தவாப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஒரு மலக்கு தவாப் செய்த மலக்கு மீண்டும் அந்த இடத்துக்கு வரமாட்டான். இப்ப எவ்வளவு மலக்குகள் இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட அந்த பைத்துல் மாமூருக்கு நேராகத்தான் இந்த காபத்துல்லா அமைந்திருக்கின்றது. இந்த காபத்துல்லாவில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் 1,00,000 நன்மைகள் கிடைக்கும் என்பது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். உதாரணமாக நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள் இருக்கின்றதே, ₹1 சதக்கா செய்கின்றோம் சொன்னால் 1,00,000 ரூபாய் சதக்கா செய்த நன்மை கிடைக்கின்றது. ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் 1,00,000 சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை கிடைக்கின்றது. ஒரு வக்த் இமாம் ஜமாத் ஃபர்லோட தொழுது சொன்னால் 1,00,000 தொழுகை இமாம் ஜமாத் நன்மை கிடைக்கின்றது. அவ்வளவு நாள் வாழ்வோமா உலகத்துல? அவ்வளவு நாள் வாழ்வோமா நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை என்ன? 60க்கும் 70க்கும் மத்தியில் குறைந்த உள்ள வாழ்க்கை. நாம் அவ்வளவு காலம் வாழ்வோமா என்பது நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் தஆலா அவ்வளவு காலம் வாழ்ந்த நன்மை இங்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆஃபர், எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதே போல இந்த இடங்களில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழலையும் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமையான விஷயங்களை விட்டும் நாம் தூரமாகிட்டே போகணும். எவ்வளவு நன்மை பக்கம் நெருங்கி கொண்டே போறோமோ அதே பக்கம் தீமையான விஷயங்களும் விட்டு முற்றிலும் விலகி இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒரு பாவத்திற்கும் 1,00,000 தீமை எழுதக்கூடிய நன்மை தீமை எழுதப்படுகின்றது. அப்போது நாம் என்ன செய்யணும்? அதற்கு நம்ம நன்மை ஒரு பக்கம் சேர்த்துட்டே தீமை ஒரு பக்கம் சேர்த்து கொண்டே வரக்கூடாது. நன்மையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பாவமான காரியங்களை விட்டு முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். சைத்தான் என்ன செய்வான்? நாம் இங்க இடத்துல இருக்கோம் சொன்னா ஒரு நன்மையை நாடி நம்ம செய்யும் போதுதான் சைத்தானுடைய வஸ்வசா நம் உள்ளத்தை மாற்றுவதற்கு முயற்சிப்பான். அவனோட வேலை அதான். இந்த உலகத்திலே கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த அவகாசம் கேட்டால் அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுத்திருக்கின்றான். இந்த மனிதர்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் சொன்னான். அல்லாஹ் அதுக்கு அவகாசம் கொடுத்தான். ஆனா அந்த அவனுடைய அந்த சூழ்ச்சியில் இருந்து யார் மாறுபட்டு அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறையில் வளர்க்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். கண்ணியமிகு ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, இந்த காபத்துல்லா அமைந்திருக்கின்ற இடத்திலே பல்வேறு சிறப்பு மிக்க இடங்கள் இருக்கின்றது. சூரத்தினுடைய
வந்த ஒரு கல் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல். அந்த கல் காபத்துல்லாஹில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கல் சூரத்தில் வரும்போது பாலை விட வெண்மையான ஒரு கல்லா இருந்தது. பாலை விட வெண்மையாக இருந்தது. அந்த கல்லில் ஆதமுடைய மக்களுடைய பாவங்கள் பட்டு கருமையான கல்லா ஆகின்றது. அந்த கல்லை பற்றி உமர் ரலியல்லாஹு சொல்லும் போது, ஓ கல்லே, என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உன்னை முத்தமிட்டார்கள், அதன் காரணமாக நானும் முத்தமிடுகிறேன் சொன்னான். மற்றபடி உன்னிடத்தில் எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது என்பதாக சொன்னான். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கின்றேன், இந்த கல் நாளை மறுமையிலே நமக்காக சாட்சி கூறும். இதற்கு பார்க்கக்கூடிய பார்வையும் பேசக்கூடிய நாவை வாங்கப்படும். இந்த கல்லை யாரெல்லாம் முத்தமிட்டார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே இது சாட்சி கூறும் என்பத அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு கூறியிருப்பதாக அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இப்படி இந்த கல்லை நாம் முத்தமிட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நமக்கு சாட்சி கூறக்கூடியதா இருக்கின்றது. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, காபத்துல்லாஹ்ல கூட்டங்கள் அதிகமா இருக்கு, நம்ம மக்களை தொந்தரவு கொடுத்து கொண்டு இடத்துக்கு முத்தமிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வழிமுறை கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஏன் 3 வழிமுறை அந்த காலத்துல கற்றுக் கொடுத்தாங்க? பின்னர் ஒரு காலகட்டத்துல கூட்டங்கள் அதிகமா இருக்கிறவங்களுக்காக இவர் கற்றுக் கொடுத்திருக்காங்க. முதலாவது என்ன செய்யணும், அந்த ஹஜ்ருல் கொல்லை தொட்டு முத்தமிட வேண்டும். அதற்கு வாய்ப்பு கிடைக்கலையா, அசாவை தொட்டு அந்த அசாவை முத்தமிட வேண்டும். அதற்கு வாய்ப்பு கிடைக்கலையா, பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர். அதுவே நாம் கல்லை முத்தமிட்டுதான் அந்த கல் நம்மை பதிவு செய்து கொள்ளும். நாள் மறுமையிலே நமக்காக சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக காபாவுடைய வாசலுக்கும் காபாவுடைய அஜ்ரஸ் கல்லுக்கு இடைப்பட்ட இடத்திலே முல்தஜீம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அப்படின்னு சொன்னா கட்டி அணைத்தல் என்று சொல்லப்படுகின்றது. காபத்துல்லாவை அந்த இடத்திலே அஜ்ரஸ் கல்லுக்கும் காபாவுடைய வாசல் இடையிலே ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த இடத்துல நம்ம 2 கையும் காபத்துல்லா வைத்து வலது கண்ணை சாய்த்து அல்லாஹ் இடத்தில் கேட்க துவா உடனடியாக கபூலாகப்படும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த இடத்திலே நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்தை அல்லாஹ் நரக நெருப்பு விடுதலை கூடிய அல்லாஹ் இடத்திலே நாம் மன்றாடி நடத்தி கேட்க வேண்டும். நம்ம அந்த இடத்துல கேட்கக்கூடிய துவா உடனடியாக அல்லாஹ் வருகில் இருக்கிறான். அதற்கு அடுத்ததாக காபாவுடைய வாசல் இருக்கின்றது. அந்த வாசலிலே சென்று நாம் கேட்கக்கூடிய துவா உடனாக கபூலாக இருந்தது. அதற்கு அடுத்தது மக்காம இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒரு அத்தாட்சியா வைத்திருக்கின்றான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க, காபத்துல்லாஹ் புனரம் வைக்கிறார்கள். ஆரம்பத்தில் யார் கட்டினா, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ் கட்டுகிறார்கள். அதன் பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பெருக்கில காபத்துல்லாஹ் சின்னமடைகின்றது. மீண்டும் யார் புனரம் வைக்கிறான், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹை புனரம் வைக்கிறான். புனரமைச்சிருக்கும் போது காபத்துல்லாஹ் கட்டுவதற்கு ஒரு விதமான உயரங்கள் இல்லை. அப்போது அல்லாஹ் ஒரு கல் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. அந்த கல்லின் மீது அந்த கல் அவர்கள் எட்டும் அளவுக்கு அந்த உயரத்தை உயர்த்துகின்றது. அந்த கல்லை அவருடைய பாதங்கள் பதிந்து இருக்கின்றது. அந்த கல்லை இப்போது நம்ம வைத்திருக்கிறாங்க. அந்த என்ன செய்யணும், நம்ம மக்காம இப்ராஹிம பார்க்கணும், கால் பாதத்தை அதை போய் முத்தமிடுறது அங்க போய் தொடுறது கொள்றதுலாம் கிடையாது. காபத்துல் எந்த இடத்துல தொடுற இடம், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும். மக்காம இப்ராஹிம பார்க்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடி பாதம் பதிந்த இடம் உள்ளே அதுக்குள்ள கூண்டுக்குள்ள அந்த காலடி தளம் இருக்கின்றது. அந்த இடத்துல நான் பதின்னு அதுக்கு நேரம் தவாஃப் முடிச்சா செய்யணும் தொழு. மக்காம இப்ராஹிம்ல அல்லாஹ் தஆலா தொழுவிடமாக்கி வைக்க இந்த இடத்துல செம்பளத்தனம் அந்த இடத்துல தொழ முடியாத தவாஃப் செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப நம்ம செய்ய முடியாது, அந்த இடத்துல தொழ முடியாது. அதுக்கு நேரா பின்னாடி எங்க ஃப்ரீயா இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஹத்தீம் ஹிஜ்ரே இஸ்மாயில், காபத்துல்லாஹ்ல வெளிப்புறத்துல ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, அது ஹத்தீம் அல்லது ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று அழைக்கப்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் காபத்துல்லாஹ்ல உள்ளே சென்று தொழவேன்னு ஆசைப்படுகிறேன் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா செய்றாங்க, அவங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் தொழுவுன்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இது காபத்துல்லாஹ்ல உள்பகுதியா போய் கேக்குறாங்க. ஆம், இது காபத்துல்லாஹ்வுடைய உள்பகுதி. உங்களுடைய மூதாதையர் அவர்கள் இடத்தில் உள்ள ஹலாலான பொருளாதாரம் இல்லாத காரணம் செய்றாங்க, அவங்க இந்த பகுதியை விட்டுட்டு கட்டிடுறாங்க என்பதாக சொல்றாங்க. காபத்துல்லாஹ்வுடைய உள்பகுதி. அந்த இடத்துல தொழுவதற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியா லைன்ல நின்று தொழுறாங்க. நாம் ஊர் செல்வதற்கு முன்ன அந்த இடத்துல ஒரு 2 ரக்காத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா காபத்தை உள்ள தொழக்கூடிய பாக்கியம் நமக்குள்ள எப்படி கிடைக்கும்? ஒரு விஐபி வருகிறாங்க, ஒரு நாட்டுடைய தலைவர்கள் சொன்னா சில நேரங்களில் காபாவுடைய கதவை திறந்து உள்ள தொழுவதற்கு அனுமதிப்பாங்க. நம்மள என்ன செய்ய முடியாது, இது காபாவுடைய உள்பகுதி. அந்த பகுதியில தொழக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் லைன்ல கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. அங்க காலை நேரங்களில் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனீங்க சொன்னா அந்த இடத்துல தவாஃப் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு லைனா உள்ள போவாங்க. அந்த இடத்துல மேல செய்யணும் 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு நேரம் மேல பார்த்தா காபாவுடைய தண்ணி மழை தண்ணீரை விட ஒரு பீலி இருக்கும், தங்க பீலி, மீஜா அபே ரஹ்மத். அந்த இடத்துல கேட்கக்கூடிய துவாவும் கபூலாக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தாக காபத்துல்லாவுடைய 4வது மூலை ருக்குனுல் யமானி,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் சுத்தியே வராங்க. அந்த ருக்னுல் யமானி மூலை வரும்போது சாய்ந்த அந்த இடத்துல அந்த மூலையை தடவுறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த இடத்த தொடணும், அந்த இடத்த முத்தமிடக்கூடாது, தொடணும் தடவணும். காபத்துல்லாவுடைய மூளை நன்காக மூளை அந்த இடத்துல கேட்கக்கூடிய துவா கபூலாகக்கூடாது. அதில் இருந்து நாம் ஹஜ்ரஸ்கள் வரை என்ன ஆகுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு கத்து கொடுத்தாங்க. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன் துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் இந்த இடங்களில் நிறைய துவா கவுலாவுடைய இடங்கள் இருக்கின்றது. காபத்துல்லா உள்ளே நாம் என்ன செய்யணும், அதிகமான துவாக்களிலும் தவாஃப்களிலும் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காபத்துல்லா அருகிலே தான் ஜம்சம் கிணறு இருக்கின்றது. இப்ப என்ன செய்யுது, ஜம்சம் கிணறு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. முன்னர் 25 வருஷம் வந்தாலும் அந்த ஜம்சம் தண்ணி எடுத்திருப்பாங்க, ஒழுசியோ குடிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. இப்ப என்ன செய்யுது, அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, மூடி இருக்காங்க. காபாவுடைய அந்த வாசல்ல இருந்து நேரம் ஒரு 11 மீட்டர் கீழே பார்த்தோம்னா கீழே அந்த ஜம்சம் கிணறு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. கீழே தாரம் மாதிரி போட்டிருப்பாங்க, அது கீழே அண்டர் கிரவுண்ட்ல அந்த ஜம்சம் கிணறு இருக்கின்றது. அதுக்கு சஃபாரி மலையில் நின்று கேட்கக்கூடியதுவா கபூலாக்கப்படி. நம்ம ஒவ்வொருத்தரும் சஹி செய்யும் போதும் சஃபாரி மலையில் நின்று காபத்துல முன்னைக்கு துவா கேட்க வேண்டும். அதே போல மறுவாட மலையில் நின்று துவா கேட்க வேண்டும். அந்த இடங்களில் கேட்கக்கூடிய துவா கபூலாக்கப்படுகின்றது. இப்படி பல விசேஷமிக்க இடங்கள் எல்லாம் இங்கு நிறைந்திருக்கின்ற இடங்களில் நாம் என்ன செய்ய அதிகமாக துவாக்களில் ஈடுபட வேண்டும். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும், தவாஃப்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். லோகத்தில் எங்கும் நாம் செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, தவாஃப் செய்ய முடியாது. எங்க செய்யலாம், இந்த மக்காவில் மட்டும்தான் தவாஃப் செய்ய முடியும். அப்ப என்ன செய்யணும், அதிகமாக இங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல அதிகமா தவாஃப்களை செய்ய வேண்டும். தவாஃப்க்கு என்ன கூலி கிடைக்குதுன்னு சொன்னா, நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இப்ப காபத்துல்லா நான் கிட்ட போய் சீக்கிரம் முடிச்சிடுறேன்னு சொல்லி நம்ம சுத்திட்டு வரோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம தூரமா சுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம காலத்துக்கு எவ்வளவு அதிகமாகும். அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு நன்மைகள் கிடைக்கின்றது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. தவாஃபுக்கு என்ன கூலி, ஒரு அடிமையை உரிமை விடுகின்ற கூலி கிடைக்கின்றது. அப்ப அதிகமா நம்ம தவாஃப் குறைந்தது 50 தவாஃப்களை நாம் இந்த 10 நாட்களை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக உம்ரா செய்யறோம்னு சொன்னால் நம்மளால ஈன்ற அளவு செய்ய முடியாதவங்க செஞ்சிடக்கூடாது. உம்ரா செய்ய நியத்து வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, முறையாக செய்ய வேண்டும். நம்ம சர்வசாதாரணமாக ஏறாமலுடைய நிலையிலிருந்து ஏறாமலிருந்து விடுபட்டுன்னு சொன்னா அதுக்கு தம் கொடுக்கணும். எப்ப கவனமாக அந்த அமலை செய்ய, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன்னு செய்யக்கூடாது. நம்ம செய்யற அமல் அல்லாஹ்வுக்காக. எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் நம்ம இடத்துல வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை நீயத்தை தூய்மைப்படுத்திட்டே இருக்கும். சைத்தான வசுவாசப்படுத்தி நமக்கு பேருட்டுகள்னா அந்த அமலை கொண்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உலகத்துல நம்ம மூஞ்சிலத்துக்கு வீசப்படும். அப்ப என்ன செய்யணும், எந்த அமலை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று நம்ம அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உம்ரா செய்யும் போது சொன்னா கவனமா ஹாஜிமார்கள் இஹ்ராம் கட்டிட்டு வரோம், கட்டி என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும். தவாஃப் சை முடிச்சுட்டு தலைமுடி மடிக்கணும். இந்த 4 கடமையை முடிச்சாதான் இஹ்ராமுடைய நிலையிலிருந்து வெளியே வரும். அதுக்கடையில் வெளியில வந்துட்டு சொன்னா அதுக்குரிய பரிகாரம் செய்ய ஒரு ஆடை எடுத்து தம் பலி கொடுக்க வேண்டும், அதை சதக்கா செய்ய வேண்டும். கனிவு ஹாஜியாக்களே, நம்ம உம்ரா செய்தான்னு சொன்னால் இந்த ஆண்டு ஒரு உம்ரா செய்கிறோம், அடுத்த 10 ஆண்டு கழிச்சு ஒரு உம்ரா செய்யணும்னு சொன்னா இந்த உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். இந்த உம்ராக்களை நம்முடைய பெற்றோர்கள் இருப்பார்கள், பெற்றோர்கள் மறந்திருப்பார்கள், அவர்களுக்காக நாம் தாராளமாக செய்து கொள்ளலாம். அவர்களுக்காக, அவர் மகஃபிரத்துக்காக, அவர் எப்படி நம்ம சிறுபிள்ளைகளை வளர்த்தார்களோ, அவர் பக்குவப்பட்டு பாசத்தோடு அன்போடு நம்மை வளர்த்தார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு துவா செய்யணும். ஒரு பெற்றோர் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் ரப்பிய ரஹமுமா கமா ரப்பியா சகீரான்னு பெற்றோருக்கு துவா செய்ய அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ அந்த பெற்றோரை கண்ணியப்படுத்தும். பெற்றோர் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல என்ன செய்யணும், அவளை கண்ணியப்படுத்த பெற்றோரை சீன் கூட சொல்லாதுன்னு சொல்றாங்க. அந்த பெற்றோரை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த காலகட்டத்துல நம்ம சர்வசாதாரணமா பல இடங்கள்ல பாக்குறோம். அப்போ சமுதாயத்துல அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். மக்கள் சம்பாதனை பார்த்து சொன்னா பல்வேறு ஹாஸ்டல்கள் முதியோர்கள் இருப்பதாக பல மனிதர்கள் ரோட்டு ஓரத்துக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. நல்லா வாழ்ந்திருப்பாங்க, வாழ்க்கையில நல்லா வாழ்ந்திருப்பாங்க. கடைசியில தன்னுடைய மானுக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. கடைசி என்ன செய்வாங்க, ரோட்டோரத்துல பார்த்துக்கிறப்ப இப்ப பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், ஊரா திரிகிறார். அப்போ இதெல்லாம் அவர்களுடைய இழப்பு கிடையாது. அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய அநீதி, அதற்காக அவருக்குரிய தண்டனை நிச்சயமா கிடைக்கும் போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பெற்றோரை நாம் கண்ணியமான முறையில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காலங்களை எல்லாம் நாம் என்ன செய்யணும், மிகுந்த கவனமாக எச்சரிக்கையோட நாம் என்ன செய்யணும், நம்முடைய அமல்களை நாம் துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இங்க இருக்கக்கூடிய நேரம் என்னது, ரூமுக்கு வந்தா நமக்கு தேவையான உறக்கம், நமக்கு ஓய்வு தேவை, அந்த ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல உணவு தேவை, அந்த உணவு எடுத்துக்கொள்ளும். உணவுடைய நேரங்கள்ல அந்த நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டு நம்ம செய்யணும், ஹரத்திலேயே போயிட்டு நம்ம இருந்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தவாஃப் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கனிமே ஹாஜியாக்களே,
இந்த இடங்களில் எல்லாம் நாம் செல்லும் போது ஒவ்வொரு இடங்களிலும் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்திய சஹாபாக்கள் பல்வேறு நபிமார்கள் தவாப் செய்த இடங்கள் இந்த காபத்துல்லா. அந்த எண்ணங்கள் நம்ம எடுத்து வர வேண்டும். சர்வசாதாரணமாக நாம் அசால்ட்டா கடந்து விடக்கூடாது. இந்த காபத்துல்லா கண்ணியம் கொடுக்க வேண்டும். கண்ணியம் பொருந்திய பூமி. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க ஹாதல் பலதில் அமீன். இந்த மக்காவின் மீது சத்தியமா சொல்றான் அல்லாஹ் தஆலா. எந்த பொருள் சத்தியம் என்று சொல்கிறாலும் அல்லாஹ் தஆலா மிக உயர்தரமான வத்தின் அத்திப்பழத்தை மீது சத்தியமாக, ஜைத்தூன் ஓலி ஆய்வின் சத்தியமாக, வதூரு சீனின் தூர்சினாவின் சத்தியமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூசா மலையை அல்லாஹ் பார்க்க ஆசைப்பட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு பகுதியை காட்டும் போது தூசனா மலையை எரிந்து சாவடாச்சு. அவ்வளவு பெரிய ஒளி அல்லாஹ் பேராற்றல் மிக்கவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்துட்டான். அந்த தூசனா மலையை சத்தியமா அல்லாஹ் தஆலா சொல்றான் ஆதல் பலதில் அமீன். இந்த மக்கமான மீது சத்தியமா சொல்றான். இந்த மக்கமான அபயம் அளிக்கப்பட்ட பூமி. இங்க எந்த விதமான பயம் யாருக்கும் கிடையாது, எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது. இந்த பூமியில அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க நாம் அமல் செய்யும் போது நம்மோடு இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருப்பார்கள், சிறியவர் இருப்பார்கள். அனுசரிச்சு அவசியம் முடியாதவங்கன்னா அவங்களை அழைச்சிட்டு அமல் செய்ய வைக்கணும். அவங்க அமல் செய்ய வைக்கிறேன்னு சொன்னா சிரமமா தான் இருக்கும். ஆனா என்ன கிடைக்கும்? அவர்கள் என்ன அமல் செய்கிறார்களோ அதே கூலி உங்களுக்கும் கிடைக்கும். அதே போல அமல் செய்கிறது நீங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல இருக்கும் ஹாஜிமார்கள் பல்வேறு நம்ம வீட்டுல நம்ம சுதந்திரமா இல்லை. நம்ம வீட்டுல நாம் நினைத்தது போல் நாம் இருப்போம், நினைத்தது போல் வாழ்வோம். ஒரு பொதுவான இடத்துக்கு வரும்போது அந்த இடங்களில் உள்ள சூழல், அந்த உறவுகளை, அதோடைய அந்த நாட்டோடைய சூழ்நிலை, அந்த நாட்டோடைய கண்டிஷன் கட்டளை எல்லாம் மதிச்சுதான் நடக்கும். எந்த நாடுகளுக்கு சென்றாலும் அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களாம் மதிக்க வேண்டும். அதே போல நம்ம மக்காவை நம்ம இருந்திருக்கு, இங்க என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றோ அதையெல்லாம் நாம் மதிச்சுதான் நடக்கணும். அதே போல காபத்துல்லா ஏதாவது பொருள் கீழே கிடக்குன்னா பொருளை நீங்க எடுக்காது. அந்த பொருளை நம்ம எடுக்காது, பெருங்குற்றம். காபத்துல்லா கீழே கிடக்க பொருளை எதையுமே எடுக்கக்கூடாது. ஆனா நம்முடைய பொருள்கள் இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். மத்தவங்க பொருளை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்துக்கணும். அவங்க போன முன்னாடி கீழே பொருள் இருந்ததுன்னா அவங்க கூட்டு பொருள் கீழே வச்சு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க எடுத்து கொடுக்க கூடாது. இதெல்லாம் ஃபுல்லா கணேசவா காபத்துல்லா ஃபுல்லா வாட்சிங், சிசிடிவி கேமரா மூலமா முழுவதுமாக கண்காணிக்கப்படுகின்றது. ஆனா அந்த இடங்களில் எல்லாம் பெருங்குற்றம். காபத்துல இருக்கிற பொருளை பெருங்குற்றம். அதே மாதிரி காபத்துள்ளார போயிட்டு நாம செய்ய அந்த நூலை பிக்கிறது, அங்க கொடியை வச்சு நிக்கிறது போல பல விஷயங்கள்லாம் செய்யறாங்க. ஆனா உடனே அவங்களுக்கு என்ன சிறை தண்டனை கிடைக்கும். பல்வேறு ஆண்டுகள் இங்க சிறைகள் சூழல்கள் இருக்கும். அதெல்லாம் கவனமா இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய காலங்கள்ல அதிகமா அமல் செய்கிறது. நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோம்? ஓய்வெடுக்க வந்திருக்கோமா? ரூம் நம்ம வசதியா ரூமுக்கு தூங்குறதுக்கு வந்திருக்குமா? இல்ல வேலை சாப்பிட்டு தூங்குறது இல்ல. எல்லாமே எல்லா வசதியும் அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கின்றான். எதற்காக வந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சிருக்கோம்? இங்க வந்திருக்கோம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையுடன் நாம் என்ன செய்ய இந்த இடத்துல அதிகமாக நன்மை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம் அதிகமாக இந்த இடத்துல சதக்காக்கள் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். சதக்கா என்ன செய்யும்? 2 விஷயங்கள் நம்முடைய தகுதியை மாற்றக்கூடியது. என்ன? ஒண்ணு துவா. நம்ம கேட்கிற துவா நமக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்திலிருந்து நம்ம பாதுகாக்கும். அடுத்து என்ன? சதக்கா. நம்ம செய்யக்கூடிய சதக்கா நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்போ இந்த 2 விஷயங்களும் அதிகமாக செய்ய வேண்டும். இங்க இருக்கக்கூடிய நேரங்கள் இருந்து மிகவும் பொன்னான நேரம். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு வினாடிகளும் விலை மதிப்பெற்ற நேரம். அந்த நேரங்களை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? நம்மளால தவாஃப் செய்ய முடியல, உம்ரா செய்ய முடியலன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. பொறுமையா நடந்து போய் காபத்துல அங்க தவாஃப் செய்யற இடத்துல காபத்துல பார்த்து திக்ர் செஞ்சுட்டே இருங்க, குர்ஆன் ஓதுங்க. ஒண்ணுமே செய்ய முடியல, காபத்துல பார்த்துட்டே இருங்க. அல்லாஹ்வுடைய 20 ரஹ்மத் அந்த இடத்துல கிடைக்கணும். காபத்துள்ளாக பார்த்துட்டு இருந்தா 20 ரஹ்மத் கிடைக்கின்றது. அப்ப என்ன செய்யணும்? சும்மா இங்க ரூம்ல உட்காந்து இருக்கிறதுக்கு அங்க போய் இருக்கலாம். சும்மா ரூம்ல உட்காந்து பேசுவோம். ரூம்ல உட்காந்து என்ன செய்வோம்? எதையாவது பேசுவோம். ஒரு ஹாஜிமாவுக்கு அடுத்த ஹாஜிமாவோ ஏதாவது சின்ன விஷயங்கள் மனக்கசப்பு ஏற்படும். இது போன்ற விஷயங்கள்லாம் இங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அந்த ஹாஜிமார்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். எதை தவிர அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறார்களோ அந்த இணை வைக்க தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். அல்லாஹ்க்கு இணை என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர வேற யார் இறைவன் என்பது போன்று நாம் சித்தரிப்பது. அல்லாஹ்வுக்கு இணையாக யாராவது சொன்னா அது இணை வைத்தல். அந்த இணை வைத்தலுக்கு இல்லாத மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். ஆனால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை அந்த மனிதன் மன்னிக்காதவர்கள் எல்லாம் மன்னிக்க மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? அந்த மனிதர்கள்ட்ட நாம் எல்லா மனிதர்களும் இன்பத்தோடு சந்தோஷமாக அன்போடு நடந்துக்கணும். அதுதான் இங்க வந்திருக்க நேரத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? அவங்கள்ட்ட
எடுத்தெறிஞ்சு பேசுறது, சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் சைத்தானுடைய வசுவாசம். சைத்தான் நம்மளை தூண்டி கொண்டிருப்பான். இதெல்லாம் நினைச்சு தவிர்த்துக் கொள்ள ரூம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிமாரும் ஒற்றுமையோடு இருக்கணும். எப்படி நம்ம சந்தோஷத்துல நாட்டில இருந்து வந்தோமோ அது மாதிரி சந்தோஷமா தான் நம்ம ஊருக்கு போகும்போது இங்க வந்திருக்க இடங்களிலே எந்த விதமான பாவங்களை சுமந்து சென்றக்கூடாது. நம்ம பாவத்தை கழுவிட்டு செல்வதற்கு தான் இங்க வந்து தவிர பாவத்தை சுமந்து செல்வது இங்க வரவில்லை. அதுக்காக செலவழிச்சு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு செலவழிச்சு வரோம், எதுக்காண்டி வரும்? நம்முடைய பாவத்தை போக்குவதற்காகத்தான், நம்முடைய அழுக்குகள் எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு தான் இங்க வந்திருக்கோம் தவிர இங்க இருந்து நம்ம அழுக்கு முட்டை சுமந்து செல்லக்கூடாது. கண்ணியமான ஹாஜிமார்களே, இங்க இருக்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு ஹாஜிமார்கள் தன்னோட ரூம்ல உள்ள பல்வேறு குறைபாடுகள் வரத்தான் செய்யும். எல்லா இடங்களிலும் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் இது வாழ்ந்துதான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நேரமும் பல மனிதர்கள் ஒரு மக்காவுக்கு வராங்க போறாங்க, இப்படி கண்டினியூவா ஆயிட்டு இருக்கும். பல விதமான சிரமங்கள், பல விதமான கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அதனால யார் அல்லாஹ்வுக்காக சகிச்சு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஹாஜிமாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும், ஒருவருக்கு விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். இந்த இடத்துல நம்ம அவரை பத்தி பத்துவா செய்யறது, அவங்களை பத்தி புறம் பேசுறது, இவங்களை பத்தி புறம் பேசுறதுன்னா யாருக்கு எந்த ஃபாய்தா கிடையாது. புறம் பேசுனா சொன்னா அது என்ன செய்ய எரி கொல்லி மாதிரி நம்மளுடைய நன்மைகளை அழிச்சுட்டே போகும். நம்ம நன்மை செஞ்சுட்டு நிறைய நன்மை செஞ்சுட்டு இருக்கோம், நன்மை செஞ்சுட்டு ஒரு பக்கம் மொத்தமா ஹாஜிமார புறம் பேசிட்டு இருக்கோம். என்ன செய்யாது, நம்ம நன்மையில எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும் புறம் பேசினா. அப்ப நம்ம என்ன செய்யணும், மிகுந்த கவனம் வச்சு இங்க இல்ல நம்ம ஊருக்கு போனாலும் பிற மனிதர்களை பத்தி புறம் பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கோல் மூட்டுவதும் புறம் பேசுவதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த இடங்களில் எதுக்காக நாம் வந்திருக்கோம் சொன்னா நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். நம்மை இந்த தீனுல் இஸ்லாத்தில் உறுதிப்படுத்திக்க வேண்டும், நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்க வேண்டும். நம்ம எண்ணத்தை என்ன செய்யணும், இந்த தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உறுதியான பற்றை பிடித்து அல்லாஹ் எப்படி நம்மை வாழ சொல்லுகின்றானோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு ஒரு பயிற்சி செய்யக்கூடிய பாசறையாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். கண்ணியமா ஹாஜியாக்கிற அல்லாஹ் தாலா நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த பாக்கியம் பிற மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக நம்ம எல்லா இடத்துல இங்கு துவா செய்ய வேண்டும். நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும், குறிப்பாக பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கோம். அதுக்கெல்லாம் மனுஷன் அதிகமா நன்றி செலுத்துவோம். நம்ம நைட்ல படுத்தா தூங்குறோம், அந்த தூக்கம் இல்லாம எத்தனை மனித உலகத்துல தெரியுறாங்க. நைட்ல பாருங்க, சில மனிதர் தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு 3 மணி 4 மணி பைக் எடுத்து சுத்தி நிற்பாங்க. இதே போல பல மனிதர் இந்த உலகத்தை வாழ்றாங்க. அல்லாஹ் நம்ம தூக்கத்தை கொடுத்தானே, அதுவே ஒரு ரஹ்மத். அந்த ரஹ்மத்துக்கு நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதே போல பாவம் செஞ்சிட்டோம், அந்த பாவத்தை நினைச்சு அல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான்னு செஞ்சாம நிராசை செஞ்சக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நாம் நிராசை அல்லாஹ்ட்ட அருள் அல்லாஹ் நிச்சயமா நம்ம மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் யாரு, மன்னிப்பு விரும்பக்கூடியவன். அல்லாஹ் மன்னிப்பவன். அல்லாஹ் நிச்சயமா யாரு, மன்னிப்பு விரும்பக்கூடியவன். அல்லா இடத்திலே நம்ம எல்லாம் செய்த பாவம் எல்லாரும் முறையிட்டு இந்த காலத்தெல்லாம் இப்ப அழுது எல்லா இடத்திலும் மன்றாடி கேளுங்க. அல்லாஹ் தாலா நிச்சயமான விஷயம் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர்களா இருக்கின்றான். அங்கே இருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹ் தாலா அனைவரையும் நல்ல அமல்களை செய்து பிற தீமையான விஷயங்களோடு பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையில வாழக்கூடிய அனைத்து காலங்களிலும் அல்லாஹ் தாலா நம்மை நேரியான அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறை சுன்னாக்களை பின்பற்றி வாழக்கூடியதுக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم اجعلنا صبرا وشاكرا برحمتك يا أرحم الراحمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. رضنا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. حينا ربنا بالسلام برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين.
ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين யா அல்லாஹ் நாங்கள் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்மார்கள் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்த உடன் பிறவாத சகோதரர் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் துஆ செய்ய சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களும் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ எந்த நோக்கத்திற்காக துஆ செய்ய சொன்னார்களோ ஹலாலான ஹாஜத்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உம்ரா பயணத்தை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்க உம்ராவுடைய பயணத்தை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ் அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் தந்த அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியம் தந்த அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாயோடு வாழக்கூடிய பாக்கியம் தந்த அருள்புரிவாயாக. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.